வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பழங்கால நூலை, குறிப்பா பைபிள ஒரு புது கோணத்துல அலச போறோம். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள இறங்குவோம். நாம சாதாரணமா பழங்கால புத்தகங்களை படிக்கும்போது அதுல வர எண்களை வெறும் எண்ணிக்கைக்காகவோ இல்ல ஒரு கணக்கீட்டுக்காகவோ சொல்லப்பட்டிருக்குன்னு நினைச்சு கடந்து போயிடுவோம் இல்லையா? ஆனா பைபிள் மாதிரியான பழங்கால எழுத்துக்கள்ல எண்கள்ங்கிறது வெறும் மேலோட்டமான தரவுகள் கிடையாது. அது ரொம்ப நேர்த்தியா கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆழமான இலக்கிய குறியீடு. சொல்லப்போனா எண்கள் எப்படி ஒரு கதையோட அர்த்தத்தையே இன்னும் ஆழமாக்குது அப்படிங்கறது தான் இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். 146. ஆமாங்க, பைபிள் முழுக்க 40 அப்படிங்கிற எண் சரியா 146 முறை வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நூற்றாண்டுகளா பல காலகட்டங்கள்ல எழுதப்பட்ட ஒரு தொகுப்புல குறிப்பா ஒரு எண் மட்டும் இத்தனை முறை திரும்ப திரும்ப வருதுன்னா இது வெறும் தற்செயல்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இது நாம உன்னிப்பா கவனிச்சு உடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான இலக்கிய குறியீடு. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். இந்த உரை நமக்கு என்ன குறியீட்டை சொல்ல வருது? ஏன் குறிப்பா இந்த 40? இந்த எண்ணுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன? இதுக்கான விடைகளை தான் நாம இப்போ தேட போறோம். இனி நாம பார்க்க போற ஒவ்வொரு விஷயமும் இந்த குறியீட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா காட்டப் போகுது. சரி, முதல் அடுக்க பாப்போம். இது சோதனை மற்றும் கஷ்டங்களின் காலகட்டம். இந்த 40க்கு என்ன அடிப்படை அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அது பெரும்பாலும் கடுமையான சோதனைகள், கஷ்டங்கள், அப்புறம் தெய்வீக தீர்ப்பு இது சம்பந்தமா தான் வருது. அதாவது ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு பெரிய சமூகமோ முழுமையா சோதிக்கப்படுற ஒரு கால அளவைத்தான் இந்த எண் குறிக்குது. பைபிள்ல இந்த எண் முதல்ல எங்க வருதுன்னு தெரியுமா? ஆதியாகமம் புத்தகத்துல தான். பூமியின் மேல் 40 நாள் இரவும் பகலும் பெருமழை பெய்தது அப்படின்னு அங்க வாசிக்கிறோம். இது நோவாவின் காலத்துல நடந்த அந்த பெரும் வெள்ளத்தை குறிக்குது. பாவத்துல மூழ்கியிருந்த ஒரு உலகத்தின் மேல கொடுக்கப்பட்ட தீர்ப்பத்தான் இந்த 40 நாட்கள் பெய்த பெருமழை காட்டுது. தீர்ப்பு மற்றும் தண்டனை அப்படிங்கிற கருப்பொருளோட இந்த எண் எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா அறிமுகமாகுதுன்னு பாத்தீங்களா? இதுல மட்டும் நிக்கலைங்க. இது எப்படி பைபிளோட பல்வேறு புத்தகங்கள்ல திரும்ப திரும்ப வருதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு, இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாததால சரியா 40 வருஷங்கள் வனாந்தரத்துல அலைஞ்சு திரிஞ்சாங்க. நினிவே நகரத்து மக்கள் திருந்தலைன்னா 40 நாட்கள்ல அந்த நகரம் அழிக்கப்படும் யோனா எச்சரிக்கிறார். அதே போல இஸ்ரவேலர்கள் செஞ்ச பாவத்துக்காக அவங்க சரியா 40 வருஷங்கள் தங்களோட எதிரிகளுக்கு கப்பம் கட்ட வேண்டிய நிலைமை வருது. அதாவது கீழ்ப்படியாமை, சோதனை, அழிவு, இது எல்லாத்துக்கும் இந்த 40க்கும் ஒரு பிரிக்க முடியாத கனெக்ஷன் இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. 40ன்னா வெறும் அழிவும் கஷ்டமும் மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. இதுக்கு முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு பரிமாணம் இருக்கு. அதுதான் ஆன்மீக மாற்றத்திற்கான ஊக்கி. கடுமையான இருண்ட சோதனைகளுக்கு பிறகு ஒருத்தர் ஆன்மீக ரீதியா தன்னை பலப்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போற ஒரு காலகட்டமாவும் இந்த 40 மாறுது. மோசே, எலியா, அப்புறம் இயேசு, இந்த 3 பேரையுமே எடுத்துக்கோங்க. இவங்க 3 பேருமே சரியா 40 நாட்கள் உபவாசம் இருந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான 3 விதி, அதாவது ரூல் ஆஃப் 3ன்னு சொல்லலாம். இந்த 40 நாள் உபவாசம்ங்கிறது ஏதோ சும்மா சாப்பாட்டை குறைக்கிறது கிடையாது. அது ஒரு மாபெரும் பணிக்கான ஆயத்தம். ரொம்ப முக்கியமான இறைப்பணிகளை தொடங்கிறதுக்கு முன்னாடி தங்களை முழுமையா தயார்படுத்திக்கிட்ட ஒரு மாபெரும் மாற்றத்தின் தொடக்கம்தான் இந்த 40 நாட்கள். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இஸ்ரவேலின் முதல் 3 ராஜாக்களோட வரலாற்றை பார்க்கும்போது இந்த 40 அப்படிங்கிற எண் தனி மனிதர்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய வரலாற்று மற்றும் ஆன்மீக அடையாளமா மாறத நம்ம பார்க்கலாம். இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சவுல், தாவீது, சாலமோன் இந்த 3 பேருமே தலா 40 வருஷங்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. இந்த சமமான ஆட்சி காலங்கள் ஒரு அழகான அடையாளமா செயல்படுது. அறிஞர்கள் இதை எப்படி பார்க்கறாங்கன்னா, சவுலோட காலம் யூத காலத்தையும், தாவீதோட காலம் தற்போதைய நற்செய்தி காலத்தையும், அமைதியின் ராஜாவான சாலமோனோட காலம் வரப்போகும் 1000 வருட அரசாட்சியும் குறிக்குதுன்னு சொல்றாங்க. எண்கள் எப்படி மிகப்பெரிய வரலாற்று அடையாளங்களா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். இப்போ அந்த ஒட்டுமொத்த பார்வையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பழங்கால நூல்களை பார்க்குற நம்ம பார்வையே முழுசா மாறிடுது இல்லையா? சாதாரணமா நம்ம படிக்கிற கதைகள் ஒன்னுக்கொன்னு ஆழமா இணைக்கப்பட்டு எவ்வளவு நேர்த்தியா பின்னப்பட்ட ஒரு மாஸ்டர் பீஸ்னு இப்ப புரியுதா? இங்கே எண்கள்ங்கிறது வெறும் கணக்கு கிடையாது. அது அந்த ஒட்டுமொத்த உரையின் கட்டமைப்பையே தாங்கி பிடிக்கிற தூண்கள். உங்கள இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு இந்த தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, பைபிள்ல எண்கள் 4 முக்கிய விதமா செயல்படுது. 1, நாம பார்த்த 40 மாதிரி சோதனை அல்லது தீர்ப்பு போன்ற ஆழமான கருத்துக்களை சொல்றதுக்கு. 2, ஒரு வரலாற்று நிகழ்வை எதிர்காலத்துக்கான அடையாளமா மாத்துறதுக்கு. 3, தீர்க்க தரிசன காலத்தை குறிக்கிறதுக்கு. அப்புறம் 4, வருங்காலத்துல நடக்க போற விஷயங்களை நேரடியாவே குறிக்கிறதுக்கு. இந்த கடைசி 2 விஷயங்களுக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல எண்கள் தீர்க்க தரிசன கோட்பாடுகளா செயல்படும்.
உதாரணத்துக்கு தானியேல் புத்தகத்துல ஒரு நாளுக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிற முறை பயன்படுத்தப்படுது. ஆனா அதே சமயம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுற பூமியிலான 1000 வருட அரசாட்சி அப்படிங்கிறது எந்த குறியீடும் இல்லாம நேரடியான ஒரு விஷயத்தை குறிக்கிறதாவும் அமையலாம். எப்போ இதை குறியீடா பார்க்கணும், எப்போ நேரடியா எடுத்துக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மூல ஆதாரங்களை நாம சரியா அலச முடியும். சரி, இந்த ஆழமான அலசலோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. எண்களோட இந்த ரகசிய மொழியை பத்தி இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். இதை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது மனிதகுலத்தின் பழங்கால நூல்கள்ல இது மாதிரி வேறு என்னென்ன மறைக்கப்பட்ட வடிவங்களும் குறியீடுகளும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக காத்திருக்கு. அடுத்த முறை நீங்க எந்த ஒரு பழங்கால புத்தகத்தை படிக்கும்போதும் அதுல இருக்கிற எண்கள் என்ன ரகசியத்தை சொல்ல வருதுன்னு கொஞ்சம் தேடி பாருங்க. அந்த தேடல் கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும். உங்களுடைய நேரத்திற்கும் கவனத்திற்கும் மிக்க நன்றி.